வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல பீஸா சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதை 2 விதமா பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு விதமா பண்ணலாம். இதுல நான் தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். 6 தக்காளியை எடுத்துக்கணும். அந்த தக்காளியில கண் பகுதியை மட்டும் நீக்கிட்டு பின் பகுதியில எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். வெட்டின தக்காளி எல்லாத்தையும் நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு தக்காளியோட ஸ்கின் பீல் ஆகிற வரைக்கும் வேக விடணும். அதுக்கு 1 இருந்து 2 நிமிஷம் வரையும் ஆகும். இப்போ எல்லா தக்காளியில இருந்தும் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதில் 3 தக்காளியை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மீதி இருக்கிற 3 தக்காளியில் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் அதுல 18 இருந்து 20 பூண்டு பல்ல சின்ன சின்னதா வெட்டி போட்டு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். பூண்டு வதங்கிய பிறகு பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பாதி குடை மிளகாய சின்ன சின்னதா வெட்டி போட்டு வதக்கணும். குடை மிளகாய் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுல வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியையும் ஊத்தி நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா திக்கா வர ஆரம்பிக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இட்டாலியானோ சீசனிங், 1/2 டீஸ்பூன் ட்ரை பேசில் லீவ்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு மசாலாவோட வாசம் போற வரைக்கும் வதக்கணும். காரம் பத்தாட்டினா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாஸ் இன்னும் சாஃப்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம பீஸா சாஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நான் பண்ணியிருக்கிற 2வது இன்ஸ்டன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த பீஸா சாஸ் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் இல்லாட்டினா பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேசில் லீவ்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆரிகனோ,
1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த இன்ஸ்டன்ட் பீஸா சாஸை நீங்கள் ப்ரெட்டில் யூஸ் பண்ணியும் ப்ரெட் பீஸா பண்ணலாம். நார்மல் பீஸாவும் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பீஸா வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.